ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. எல்லாமே உடம்புல கலை ரத்தம் ஓடுற உணர்வோடு உட்காந்துருக்கீங்க. நம்ம அதாவது சொந்த பந்தத்தில் என்ன செய்வோம்னா, ஒரு சுபகாரியத்துக்கு பூரா எல்லாருமா ஒன்று சேர்ந்து, ஒரு கல்யாணமாக இருந்தாலும் ஒரு சடங்காக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சுபகாரியத்தை நடத்துவோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதை விட ஒரு சுபகாரியத்துக்காக ஒரு கல்யாண மண்டபத்தில் அத்தனை கலைஞரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறது அந்த ஆண்டவனுடைய கட்டளை நினைக்கிறேன். நான் இப்போ நான் எத்தனையோ படங்களில் சில சிறப்பான காமெடியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒரு சில காமெடியில் பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி கிணறக்கானா 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 கிணறக்கானான்னு அலறி அடிச்சுட்டு போய் நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி முதல்ல அந்த கிணறை கண்டுபிடிச்சிருங்க, இல்லைன்னா 50 பேர் உள்ள போயிருவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாட்டில் உண்மையிலே ரொம்ப இடங்கள்ல கிணற காணாம், ரொம்ப இடங்கள்ல ஊரை காணா, ஊரணியை காணா, ஆரை காணா, மலையை காணா. ஆனா இன்னைக்கு மாபெரும் கலைஞர்கள், புரட்சி தலைவர் சிவாஜி அவர்கள், ஐயா என்எஸ்கே, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சேர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கு சொந்தமான ஒரு வீடு நடிகர் சங்கம். அந்த நடிகர் சங்கத்தையே காணாது. இப்ப நம்ம எதுக்கு இங்க ஒண்ணு பிடிக்கிறோம்னா, காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அப்படியே தரமட்டமா கிடக்கு. ஐயா புடிச்சர் ஏஜிஎஸ் வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அவர் வீட்டுல இருந்து மேலே காட்டினார், தம்பி இது என்ன தெரியுதா? நான் அப்படி எட்டி பார்த்தேன், என்ன எதுவும் ஃபுட்பால் கிரவுண்டா அப்படின்னு. ஐயோ உங்க நடிகர் சங்கம் யாருனாரு. ஆத்தி இன்னும் இங்கனுக்குள்ளதானே இருந்தது, இன்னும் என்னங்கய்யா சொல்றீங்க? அதெல்லாம் இடிச்சு பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க தம்பி, ரொம்ப நாள் தெரியாதா உனக்கு? இல்லைங்க நாங்கள் இங்கிட்டு தான் வர்றோம் போனோம், சந்து மாறி வர்றோம்ல நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு. அந்த அளவுக்கு சுத்தமாக தொடச்சு, யார் கேட்க போனாலும் மரியாதை குறையா, அசிங்கமா, ரொம்ப தப்பாக பேசுகிற காட்சியை பூரா எனக்கு நம்முடைய புதிய அணி சகோதரர் விஷால் அவர்கள், நாசரண்ணன், கருணாஸ் அவர்கள், பொன்வண்ணன் அவர்கள், ரித்திஷு, இந்த பூரா அந்த பாண்டவர் அணி பூரா எல்லாத்தையும் எங்களை போட்டு காட்டுறப்ப ரொம்ப அசிங்கமா, ரொம்ப கன்றாவே ஆச்சு. அதாவது ஒரு மிகப்பெரிய எத்தனையோ சங்கங்களுக்கு எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்கு, எதையுமே கேட்காம இவங்களாம் அந்த இடத்த இடிச்சு நாசக்காடாக்கி நம்மளுக்கு சொந்தமா இருந்த ஒரு கட்டடத்தை சர்வநாசமாக்கணும் இல்லாம நம்ம யார் போய் கேட்டாலும் இல்லடே முடிஞ்சா ஜெயிச்சுக்கடா போடா டே போடா 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 என்னது இது? அதனால நடிகர் சங்கமா இல்லைன்னா ரவுடிசமா? இது எல்லாம் படத்துல எல்லாம் பேச, அதான் நான் படத்துல எல்லாம் பண்ணிக்கிட்டு வாடாடே போடே எல்லாம் பேசுறோம்ல, அதை வெளியிலையும் பேசிக்கிட்டா எல்லாம் நம்பிடுவாங்களா? இங்கே பூரா பூரா ஒன்று சேட்டை பண்ண ஆரம்பிச்சா எல்லாருமே சேட்டை பண்ணலாம். இது அசிங்கம். இதை போய் கேட்க போனவங்களை பூரா அசிங்கமா கேவலப்படுத்தி ரொம்ப தகாத முறையில் பேசியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டு ரொம்ப எனக்கெல்லாம் சத்திய தலைவர் சொன்ன மாதிரி, தலைவர் புரட்சித்தில் சொன்ன மாதிரி கேட்கக்கூடாதா கேள்வி? கேட்டால் அசிங்கமா குமரி முத்தனை போய் அவரை போய் இது பண்ணி சங்கத்தில் தூக்குறது, ஏதாவது பேசணும்னா நோட்டீஸ் அனுப்பி ஒரு ஆளை திட்டி அசிங்கமா, அது பூச்சிமுறைன்னு அவர் ஆரம்பிச்சார் முதல்ல. அவர் பூச்சிமுறைனை பற்றி அசிங்கமாக ஒரு நோட்டீஸில் எழுதி, அந்த நோட்டீஸை அவருக்கு மட்டும் அனுப்பவும் இல்லாமல் இருக்கிற நடிகர் வீட்டுக்கு பூரா ஒன்று அனுப்பி அதில் கெட்ட கெட்ட வார்த்தை எழுதி, இதெல்லாம் எதுக்குது? பூச்சிமுறை மாதிரி நீங்கள் எதுவும் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நோட்டீஸ் அனுப்ப முடியான்றீங்களா? என்னங்கடா இது நோட்டீஸ்? நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சோம்னா கிழிஞ்சிருமே அப்புறம் பூரா. வேண்டாம், தயவு பண்ணி கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், நம்மளுக்குள்ள யாருன்னு அசிங்கப்படுத்தி உங்க பல்ல குத்தி நீங்களே மோந்து பார்க்காதீங்க. இப்ப என்ன ஜெயிக்க போறது விஷால் அணி தான், அந்த அணி தான், பாண்டவன் தான் ஜெயிக்க போகுது. தலைவர் எல்லாரும் உட்காந்து எஸ்வி சேகரன் எல்லாருமே எல்லாம் கலந்தோம். ஆனா எல்லா பேரும் இங்க இருக்காங்கன்றதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஜெயிக்க போறோம் நம்ம தான். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி சாயங்காலத்துக்குள்ள நீங்க மேடையில ஏறிடுங்க, அதான் நல்லது. வந்துருங்க, பூரா கடையை மூடிட்டு வந்துங்க. கடையே இல்லையாங்க, காலி பண்ணி போயிட்டாங்க. கேட்டா அந்த நடிகர் சங்கத்துக்கு எதுக்கு ஒரு வாடகைக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க?
அங்க போய் யார் உட்கார்றது? யாரையுமே கேட்காம என்ன பண்ணிருக்காங்க இந்த அக்கப்பூரை பாத்தீங்களா? இது நான் கேள்விப்பட்டு நொந்தே போயிட்டேன். யாரையுமே கேட்காம இவங்களா ஒரு இடத்துல கொண்டு ஒரு இடத்த கட்டடத்தை கொண்டு கொடுத்து 30 வருஷம் நீ வச்சுக்கங்க, கட்டிக்கங்க. மாசம் 24 லட்சம் வாடகை கொடுங்க. 24 லட்சமா? 24 லட்சத்தை வாடகை கொடுத்துருங்க. அதை வாங்கி நாங்க எழுத்த கட்டத்தில் ஒரு வாடகை குடி இருந்துக்கிட்டு நடிகர்கள் நாடக நடிகர்கள்லாம் நான் கஞ்சி ஊத்திக்கிறோம். 30 வருஷம் நின்று அவன் வாங்கினவன் என்ன செய்யறானா அந்த கட்டடத்தை மட்டும் கொடுத்துட்றானா. 30 வருஷத்துக்கு இருந்து அது என்ன இருக்கால, மரம் செடி மாங்காய் எல்லாம் தொங்குது. டெமாலிஷ் பண்ற மாதிரி ஒரு கட்டடத்தை வாங்கி யார் உங்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தா? இவ்வளவு நடிகர்கள் இருக்கும் போது யார் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யலாமா? அதுக்கு 2 பேர், அந்த 2 பேர் அங்க தலைவர் பொதுச்செயலர் 2 பேர் சேர்ந்து மட்டும் கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்க 2 பேர் போடுற அளவுக்கு உங்களுக்கு யார் இந்த மாதிரி அனுமதி? என்ன இது? லோனை கட்டலாம், பில்டிங் போயிடும். லோனை கட்டணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லையே, அது எதுக்கு லோனை கட்ட போறாங்க? அதாவது நான் ஒண்ணு சொல்றேன். நான் நினைச்சேன், எனக்கு நீங்க கூட இலையில பாத்துருங்க, நான் ஒரு சில சொத்தெல்லாம் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். இப்ப மொத்தத்துக்கு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஒரு சொத்தை எடுத்துட்டு. அப்ப நான் மட்டும் ஏமாறல, டோட்டல் நடிகர்கள் ஏமாந்துருக்கேன். நீங்க வடிவேலு ஏமாந்தது கொஞ்சம் தான், அது சின்ன சும்மா கதைகளும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் என்ன மாதிரி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? இப்ப எனக்கு தான் நல்லா இருக்கு. இப்பதான் சேர்ந்து அடிக்கணும். இப்ப அடிச்சா இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்ப நடிகர் சங்கங்கிற ஒரு கோயில், இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிச்சு மறுபடியும் அதை எடுத்து கட்டி அந்த நடிகர் சங்கங்கிற அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ள போய் நம்ம எல்லாரும் உட்கார்றோம், ஜெயிக்கிறான் உறுதி. இது உட்கார்றான், நாடக சங்கத்தை வந்து கட்டுறான், கைப்பற்றான், நல்ல நாடக கலைஞர்களை பூரா வாழ வைக்கிறான். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இது நடக்கும். இந்த அணி ஜெயிக்கிறது உறுதி. மறுபடியும் சொல்றேன், சாயங்காலத்துக்குள்ள இங்க வந்து சேர்த்திருக்க. ஜெயிச்சதுக்கு பின்னாலே உங்களுக்கு நீங்க ஒன்றும் எதிரி கிடையாது எங்களுக்கு, நீங்களும் நண்பர் தான். புதுசா அவங்க கேட்கிறாங்கன்னா அவங்கள வந்து மேலே ஏற்றி நம்ம கீழே உட்காந்து பார்ப்போம். இல்ல நாங்க இங்கதான் இருப்போம், இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு என்ன அர்த்தங்க? 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு அக்கப்பூரா இருக்குங்க. அதையும் விசாரிச்சா 4 குடும்பமா, ஒருத்தர் மச்சனைங்கிறாரு, ஒருத்தர் தங்கச்சிங்கிறாரு, ஒருத்தர் சகலைங்கிறாரு, ஒருத்தர் ரகலைங்கிறாரு. என்னத்துக்கு கழுதைய? வேணாம்னா தலைவர் சத்யராஜ் தலைவர் சொன்ன மாதிரி வேணாம், விட்டுட்டு வந்துட வேண்டியது, விட்டு கொடுக்க வேண்டியதானப்பா. எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம கை கொடுக்கணும்ல. நாங்க உங்களை யாரும் திட்டல, நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு யாரையும் திட்டி எங்கேயும் மாட்டிக்கிறாங்க, வேண்டாம். அது மான நஷ்ட வழக்கு, யாரு நிஷானுக்கும் ஒரு எல்சிக்கு எதுக்கு மான நஷ்டம்? மானம் தான் நஷ்டமா போய் கிடக்க எல்லாருக்கும். எதுக்கு இது மான நஷ்டம்? லாபம், லாபத்துக்கு என்ன வழின்னு பார்ப்போம். நஷ்டமா தான் போச்சு இல்ல, வேண்டாம். கண்டிப்பா ஜெயிக்க போறோம். முடிஞ்சா சாயங்காலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. இந்த அணி ஜெயிக்க போகுது. வாழ்த்துக்கள். நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் நடிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொன்னா, நாடக நடிகர் சினிமா நடிகர்னு பிரிச்சு பார்க்கறத முதல்ல நிறுத்தணும். தென்னிந்திய நடிகர் சங்கம், ஏன்னா அதை பிரிச்சு பார்க்கல என்ன வருதுன்னா, என்னமோ வந்து சினிமா நடிகர்கள் உசந்தவங்க, நாடக நடிகர் தாழ்ந்தவங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்படுது. எந்த வகையில் பார்த்தாலும் சினிமாவில் நடிப்பவர்களை விட நாடகத்தில் நடிப்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள், சந்தேகமே இல்லை. இங்க ஒரு டேக்குக்கு 7 டேக் வாங்கலாம். இப்ப நான் மொழி தெரியாத படத்துல எல்லாம் நடிச்சிருக்கிறேன், எனக்கு ப்ராம்ப்டிங் பண்ணலாம், அதோட கட் பண்ணிக்கலாம். பட் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு இப்ப கூட எனக்கு பயம். நாசர் சார் கேட்டாங்க, ரோஹிணி மேடம் எல்லாம் கேட்டாங்க, ஒரு நாடகம் நடிக்கலாமா? ஐயோ நம்மளால முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா நிச்சயமா முடியாது. அதனால முதல்ல வந்து இந்த நாடக நடிகர் சினிமா நடிகர்னு பிரிச்சு பார்க்கறத விட்டுறணும். நான் இங்க இன்னைக்கு வர்ற வரைக்கும் இப்ப தம்பி வடிவேல் கேட்டாரு, என்னன்னா ஒரே சஸ்பென்ஸா இருந்து வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஒண்ணுல இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு டைலமா. நாசர் சார் பாகுபலி ஷூட்டிங் அப்ப பேசினாங்க, ரோஹிணி மேடம் பேசினாங்க, விஷால் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. என்னன்னா வந்து நட்பு 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 நட்பு, இதுதான் பெரிய பிரச்சனை. இது வந்து வழக்கமா வர ஒரு பொது தேர்தல் இல்ல. அந்த அணியில் இருந்தாலும் சரி, இந்த அணியில் இருந்தாலும் சரி, எந்த அணியில் இருந்தாலும் சகோதரர்கள், உறவினர்கள். இதை எப்படி ஒரு பக்கம் நம்ம சப்போர்ட் பண்றது?
அப்படிங்கிற மாதிரி எனக்கு மிகப்பெரிய குழப்பம். நாசர் வந்து முதல்ல ஒரு விஷயத்துக்காக கையெழுத்து கேட்டாரு, போடல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கிறேன். யாரு மேலேயும் குத்தமே சொல்ல வேண்டாம், யாரு மேலேயும் குத்த சொல்ல வேண்டாம். ஒரு மாற்றம் வரட்டுமே, ஒரு மாற்றம் தானே முக்கியம். இப்ப ஒரு நல்ல விஷயத்தை எதிர்நோக்கி அவங்க செயல்பட்டிருக்கலாம். நிச்சயமா வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல பில்டிங் வந்து ஒரு வாடகை வந்து இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம்னு செயல்பட்டிருக்கலாம். பல காரணங்கள்னால அது தடைப்பட்டு போச்சு. இப்போ ஒரு இளைஞர்கள் முன் வந்து விஷால் வந்து கார்த்திக் எல்லாரும் வந்து இங்க 2 பேர் தான் சொல்றேன், இல்ல சித்தார்த் இருக்காரு, எல்லா ஒரு இளைஞர்களும் முன் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து நடத்துறோம்னு ஆசைப்படையில கொடுத்துடலாமே. இல்ல இப்ப நான் வீட்டுல என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் சிபியை மிரட்டிட்டு இருக்கிறேன். டே நான் ஒரு வேலையை பார்க்க முடியும், நீ அதை பாடுறா. எதுக்கு நான் பார்க்கணும்? நீ பாரு, நீ தானே சின்ன பையன், உனக்கு தானே வயசு இருக்குது, உனக்கு தானே வேகம் இருக்கு, நீ பாரு. நான் ஒரு வேலையும் பண்ண மாட்டேன், ஷூட்டிங் போவே எழுதி கொடுத்த வசனத்தை பேசுவேன், ஜாலியா வந்துடுவேன். மற்ற வேலையை நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொறுப்பையே என் பொண்ணுகிட்டையும் என் பையன்கிட்டையும் கொடுத்துறேன். அப்படி இருக்கல நம்ம இதனால வரைக்கும் என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நடிகர் சங்கத்துக்கு யாரும் வரதில்லை. யாரு நடிகர் சங்கத்தை திரும்பி பார்க்கல. இந்த இளம் கதாநாயகர்கள், இளம் நடிகர்கள், நம்ம கார்த்தி மாதிரி விஷால் மாதிரி ஆளுகள்லாம் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு இளம் நடிகர்கள் அத்தனை பேர் கண்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கணும்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. யாருமே நான் குத்தம் சொல்ல தயாரா இல்லை. அவங்க நல்ல விஷயம் பண்ணாங்க, எங்கேயோ போய் ஒரு தடங்கள் வந்துருச்சு, இவங்க எடுத்து நடத்துற அப்படிங்கிறாங்க. நிச்சயமா இவங்க சாதிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நாடக நடிகர்களுடைய வலியை மிக அதிகமாக புரிந்தவர்கள் வந்து சிவகுமார் அண்ணனும் நம்ம கமல் சாரும். என்ன, சிவகுமார் அண்ணன் வந்து சினிமால நடிக்க ஆரம்பிச்சு இல்ல நம்ம நடிப்பை கத்துக்கணும்னா நாடகத்தில் நடிச்சுதான் நடிப்பை கத்துக்கணும்னு சினிமால நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிவகுமாரன் நாடகத்தில் போய் நடிச்சார். நான் சினிமா சான்ஸ் இங்க வந்தப்ப டெய்லி சிவகுமார் அண்ணன் கூட ஷூட்டிங் போயிருவேன். அப்ப மேஜர் சுந்தரராஜ் சார் நாடகம் அவன் பார்த்துப்பான்னு ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கும். அதை சைடில் நின்று நான் வந்து எத்தனை முறை சிவகுமார் அண்ணன் நடிச்சிருப்பாரோ அத்தனை முறையை நான் அந்த நாடகத்தை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி கமல் சார் வந்து அவை சண்முகம் ஐயாவுடைய நாடகத்தில் தான் அவர் தன்னுடைய நடிகை வாழ்க்கையை ஆரம்பிச்சவர். அப்படிப்பட்ட சிவகுமார் அண்ணன் கமல் சார் இல்ல நாடக நடிகர்களை எப்படி கைவிடுவாங்க? விடவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப யோசனையா இருந்தது. நாசர் பேசினாரு, கடைசியா வந்து நான் ஒரே நினைச்சேன், சரி நட்புக்குள்ள நம்ம எந்த பகையும் வச்சுக்க வேண்டாம், நட்புக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம். நம்ம வந்து கார்த்திக்கு கையெழுத்து மட்டும் போட்டுருவோம். கார்த்திக் பொருளாளர் நினைக்கிறாரு, அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது. கார்த்திக் எங்க வீட்டு புள்ள, சிவகுமாரன் புள்ள, கேட்க நான் எப்படிப்பா போகலாம். அப்புறம் இப்படியெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்கிறது வந்து எனக்கே வந்து மனசாட்சிக்கு விரோதமா நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அது வந்து ஒரு கோழைத்தனமா பட்டுது. அப்போ ஒரு விஷயத்துல வந்து தெரிஞ்சவங்க சொந்தம் பந்தம் எப்படி பார்த்தாலும் கூட ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும் இல்லையா? நேத்து நைட்டு வரைக்கும் இங்க நான் வரதாவே இல்லை. நேத்து நைட் தான் நான் கார்த்திக்கு கையெழுத்து போட்டேன். கார்த்திக்கு கையெழுத்து போட்டப்ப கூட கார்த்திக் கூட பெருந்தன்மையா சொல்றாப்புல, மாமா பாருங்க உங்களுக்கு சௌரியப்பட்டா வாங்க, நீங்க வந்தே ஆகணும்னு சொல்ல கார்த்திக். பாருங்க உங்களுக்கு எப்படி இப்போ உங்களுக்கு மனசுக்கு சௌரியமா இருந்தா கன்வீனியன்டா இருந்தா வாங்க அப்படின்னு தான் கார்த்திக் சொன்னாரு. யோசிச்சேன். இது ஒரு தருணம். என்னைக்குமே வந்து எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும் இல்லையா? அப்பதான் எந்த விஷயமே நல்லா நடக்கும். எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தான் வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறங்க. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, ஒரு தேர்தல் வருது, 4 பேர் ஜெயிப்பாங்க 4 பேர் தோப்பாங்க, இதுல என்ன ஆயிரப்போகுது? ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த அணி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. எடுத்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் வேணும். கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியங்க. அதைத்தான் என்னுடைய ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிக்கிறாங்க, ஏன் என்ற கேள்வி இங்க கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அப்ப கேள்வி கேட்கணும். ரைட்டோ தப்பு இது ரெண்டு இருக்குது. கேள்வி கேட்கறதே தப்புங்கிறது தான் தப்பு. சோ ஒரு நல்ல அணி வந்திருக்குது. ஒப்படைப்புமே, புதுசா வரவங்கிட்ட இவங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். கண்டிப்பா இவங்க நல்லது செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. நல்லது செய்யறன்னு யாரு? இந்த விஷாலும் நாசரும் பொன்மணனும் கார்த்தியும் யாரு? என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள். நான் நாசர் சார் என்ன நாசர் சார் அதை பண்ற இதை பண்ற நீங்க ஒண்ணும் பண்ணலீங்கன்னு கேட்பேன். விஷால்கிட்ட கேட்பேன், என் தம்பி கார்த்திகிட்ட கேட்பேன். கேட்கிற உரிமை இருக்குது. நிச்சயமா பண்ணுவாங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு உரிமை எடுத்து இவங்க கிட்ட பேச முடியும். கேள்வியே கேட்க கூடாதுங்கிறத தப்பு. கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இந்த அணியில் இருக்குது. இந்த அணி நிச்சயமா நல்லது செய்கிற நம்பிக்கை வந்ததுனாலதான் நேத்து வரைக்கும், இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் இந்த அணிக்கு ஓட்டம் மட்டும் போட்டு சைலண்டா விட்டுலான்னு தான் இருந்தார். ஆனா இந்த நேரத்திலையும் கூட இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணா அப்புறம் என்ன பிரயோஜனம்? இப்போ அதுலதான் இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இன்னைக்கு போய் ஜாலியா தூங்க போறேன். நன்றி, வணக்கம். இந்த ஓட்டெல்லாம் கன்ஃபார்ம், உங்களை மாதிரியே இந்த ஓட்டெல்லாம் கன்ஃபார்ம் நம்மளுக்காக. அதாவது இந்த இளம் தலைமுறை எப்ப பார்த்தாலும் விஷால் இளம் தலைமுறை இந்த 5 பேர் தான் எப்பவுமே நிக்கிறான், 5 பேர் தான் நிக்கிறாங்க, எந்த பேட்டி இருந்தாலும் 5 பேர் தான் நிக்கிறாங்க, இவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய முறை கேட்கும் போது வாயை மூடிட்டு வேலையை மட்டும் செஞ்சோம். இந்த பசங்க தான், அதாவது என்ன அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், அவர் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அத்தனை பேரோட ஒரே உணர்வு, இது ஒரு குடும்பம், அத்தனை பேரோட ஒரே உணர்வு, யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை. அத்தனை பேர் நினைச்சது ஒரே விஷயம், உங்களுக்காக பாடுபடணும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, உங்க குடும்பமும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைச்ச இந்த கும்பல். இதுதான் இந்த இளம் தலைமுறை. இந்த இளம் தலைமுறை என்ன பண்ண போறது நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க அத்தனை பேர் பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா டைம் இல்ல, அதனால எல்லாரையும் ஒரே நேரத்தில் நிப்பாட்டி என்னோட சொத்தை நான் காட்டணும்னு நான் நினைச்சேன். எலெக்ஷன் முன்னாடி சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க, சொத்தை அறிவிக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் என் சொத்து, எலெக்ஷன் ஆபீசருக்கும் சரி யாருக்கும் சரி இதுதான் என் சொத்து நான் அறிவிக்கிறேன். வந்துட்டாரு இவரும், இன்னொருத்தர் வந்துட்டாரு, வந்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பா சொன்னாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு. ஆனா இளைஞர்கள் வரணும்னா அதுக்கு முக்கியமான சப்போர்ட் பெரியவர்கள் எங்க பின்னாடி இருக்காங்க. அது ஒண்ணுதான். நாங்க பெரியவர்களை எதிர்த்து வரல, பெரியவர்களோட சப்போர்ட்டோட வந்திருக்கோம். அதான் உண்மை. விஷால் சொன்னாரு என் சொத்துன்னு, இது சொத்து கிடையாது, சொந்தம். எப்பவுமே உங்க கூடயே இருக்கிற சொந்தம். 2013 ஒரு சின்ன கேள்வியா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ஒரு 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 இந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் அளவுக்கு வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க அது வேணும்னு நினைக்கல. நாங்க அது அப்படி ஆயிடுச்சு. ஒரு நியாயமான விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சு வந்தோம். அது வேற ஒரு ரூபத்தை கொடுத்துருச்சு. இது அதுவா நடந்த ஒரு விஷயம். நான் ஒன்றும் இல்லை, நான் போய் கேட்டோம் கேள்வியை, என்னப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றே தான் கேட்டேன், உங்கள் நண்பருக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா சார்? என் நண்பனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன் சார் அப்படின்னு ஆரம்பித்தது தான் எல்லாரும் வந்தோம். ஸோ இது நண்பர்களுக்காக ஆரம்பித்தது, நடிகர்களுக்காக ஆரம்பித்தது. நம்மளுடைய ரைட்ஸ் மேலே நமக்கு உரிமை இருக்குது, அந்த ஒரு விஷயத்தால தான் ஆரம்பித்தது. கண்டிப்பாக இந்த அணி வெற்றி பெற்றே தீரும். நான் இங்கே பேசணும்னு வரல, வேடிக்கை பார்க்கணுன்னு தான் வந்தேன். என்ன சொல்கிறாங்க இந்த இளைஞர் அணியெல்லாம், என்ன பேச போகுது என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். சில விஷயங்கள் என்ன நடக்குதோ நடக்கிறதுக்கு முன்னால் ஊகிக்க முடியும், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட கார்த்திக், விஷால் இதெல்லாம் பேசும்போது அப்போவே அவங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால என்னை விட்டுருங்களேன், உங்களுக்கெல்லாம் சோனு இருக்காப்புல, சாந்தனு அவங்க எல்லாம் இருக்காங்க, சரண்யா இருக்காங்க, நான் ஏதோ கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து பழகினதுனால அப்படியே ஒரு ஓரமாக நின்றுட்டு போகிறேன்னு. இல்லை நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி சாந்தனும் என்ன நான் போயிட்டு நீங்கள் இல்லைன்னா அது என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனமும் சண்டை போட்டாப்புல. சரிப்பா வர்றேன் அப்படின்னு. என்னென்னா இது நடிகர்களுக்குள்ள யார் அந்த பதவிக்கு வர்றோங்கிறத விட நடிகர்களுக்காக யார் உண்மையிலேயே ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலாக இருக்கணும். அதுதான் ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று.
ஏன்னா புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய படம் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக ஏதாவது காட்சி போடுறது அப்படின்னு சொன்னோம்னா, அவர் முதல்ல நடிகர் சங்கத்தில் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்தளவுக்கு நடிகர் சங்கத்தை வந்து அவர் நேசித்து அங்கே தான் எல்லாமே நடக்கணும்னு அவர் இது பண்ணுவார். அதே மாதிரி நாடக நடிகர்கள் அப்படிங்கிறது வந்து, நான் சென்னைக்கு வந்த புதுசில் நடிக்க வந்து வாய்ப்பு கிடைச்சா ஓகே, வாய்ப்பு கிடைக்கலன்னா நேராக கண்ணம்மாப்பேட்டை அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது. யாருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர் சங்கம் மூலமாக ஒவ்வொருத்தருக்காக வந்து ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால தான் 92 சீல் இருக்கும்போது எனக்கு பழக்கம் இல்லை, கவுண்டமணி எனக்கு பழக்கம் இல்லை, செந்தில் எனக்கு பழக்கம் இல்லை, கல்லாப்பட்டி சிங்கார் எனக்கு பழக்கம் இல்லை, அப்புறம் முருகன், சங்கிலி முருகன் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் எல்லாரும் அங்கே இருந்தாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ டெய்லி அவங்கெல்லாம் நாடகம் இல்லாத நேரங்கள் எல்லாம் உட்காந்து அவங்க அந்த 92 சீல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய ஏக்கங்கள், எவ்வளோ தூரமாக எவ்வளோ நாளாக சினிமாக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து கிரகிச்சிக்கிட்டே இருந்தேன். நான் வரும்போது கண்டிப்பாக இவங்களெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அதில் தான் வந்து சூரலா சித்திரங்கள் அது முடியறதுக்கு அதுக்கு முன்னாலேயே நான் வந்து நம்ம கவுண்டமணி அவர் வர்றதுக்காக நானும் பாலகுருன்னெல்லாம் எங்கள் டைரக்டர்கிட்ட அவ்வளோ போராட்டம் பண்ணி கவுண்டமணி வரணும்னு நினச்சோம். அதே மாதிரி செந்தில் எம்படத்தில் வந்து செந்தில் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு கேரக்டர். அதே மாதிரி கல்லாப்பட்டி சிங்கார் அவரெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு, இருந்தால் கூட அவருடைய திறமைக்கு அவர் ஏதாவது இந்த காலம் கடந்தால் கூட அவருக்கு வந்து இன்னும் கூட வாய்ப்பு கொடுத்து அவர் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற முறையில் இது பண்ணோம். சங்கிலி முருகன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த படத்தில் பண்ணலான்னா, இல்லை ட்ரெயின் போகுது, இதில் நான் டிக்கெட் எடுத்து ஏறிட்டா உண்டு, இல்லைன்னா ஆள் காணாமல் போயிடுவேன் நான், அதனால் இதுலேயே ஏறிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு ஒரு விவசாயியில் சங்கிலி முருகன் அப்படிங்கிறது பொதும்பு முருகன் சொல்லிட்டு இருப்போம், சங்கிலி முருகன் பேர் வந்து. எனக்கு என்னென்னா அந்த மாதிரி சிவராம் முதல் கொண்டு எல்லாருமே நாடக நடிகராக இருந்தவங்களை வந்து நான் சினிமாவுக்கு வந்தப்போ எல்லாத்தையும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, எல்லாத்தையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனால் எனக்கு எப்பவுமே அந்த நாடக நடிகர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே அந்த ஃபீலிங் எப்பவுமே எனக்கு இருந்துகிட்ருக்கும். ஏன்னா இப்போ புது அணி வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இவங்க யாருமே யார் மேலேயும் பிளாக் மார்க் கிடையாது. இந்த பாண்டவர் அணி 5 பேருமே யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால் அதே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட் தான். கண்டிப்பாக வந்து அவங்க யார் ஓட்டு போடுறதுனா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கும்போது இவங்க மேலே எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்ததில் வந்து எனக்கே சில கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்தது நடிகர் சங்கத்தில். நான் வந்து இது பண்ணிக்கல. என்னென்னா சிவாஜி சார் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போயிட்டு ஓட்டு போட போகும்போது, இல்லை சார் உங்கள் ஓட்டு இல்லை அப்படின்ட்டாங்க சிவாஜி சாருக்கு அப்படின்னா. எனக்கு ஓட்டு இல்லையா அப்படின்னா, ஆமாங்க உங்கள் ஓட்டு யாரோ போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிவாஜி சார் முழிக்கிறாரு, என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் உங்கள் ஓட்டு போட்டாங்க, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கண்ணே. என்னென்னா சிவாஜி கணேசங்கிறது இல்லாமல் விசி கணேசன் அப்படின்னு இருந்ததுனால யாரோ ஒருத்தர் வந்து விசி கணேசன் நான் தான் கையெழுத்து போட்டு போயிட்டா விட்டாங்க. அப்புறம் போயிட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டார். நான் வந்து இதை சொல்லும்போது நம்பலை, இது ஏதோ சும்மா ஜோக்காக சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடக்காது, சான்ஸ் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கே இது நடந்தது. என்னென்னா நடிகர் சங்க தேர்தலுக்கு நான் புறப்படும் போது, சார் நீங்கள் புறப்படாதீங்க அப்படின்னாங்க. என்னென்னா உங்கள் ஓட்டை ஆல்ரெடி போட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இதை வந்து நான் வந்து சரி அங்கே போய் ஒரு மாதிரி எல்லாத்துக்கு முன்னால் போய் நம்ம நின்று ஒரு மாதிரி ஆயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா யாருக்கு போட்டாங்க என்னங்கிறது தெரில, தப்பு நடக்கிறது இப்படிலாம் தப்பு நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த நடிகர் சங்கம் அப்படிங்கிறதே வந்து இந்த நாடக நடிகர்கள் அவங்க, ஏன்னா நடிப்புக்கு சான்ஸ் கிடைச்சவங்கெல்லாம் நல்லா வந்துடலாம், அதெல்லாம் வாய்ப்பு வந்தவங்கெல்லாம் அது ஒரு லக்கு, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சேஃப்டி ஆகிடலாம். ஆனால் இந்த நாடக நடிகர்களுக்கு வந்து சேஃப்டிங்கிறது என்ன, இந்த சங்கத்தை விட்டால் வேறு எந்த சேஃப்டியுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த சங்கம் வந்து கரெக்டாக செயல்பட்டால் தான் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு உத்தரவாதமாக இருக்க முடியும். அதனால் இன்றைக்கி இவ்வளவு பேர்
இன்னைக்கு எல்லாம் விஷாலுக்காகவும் நாசருக்காகவும் கருணாசு இவங்க கார்த்தி எல்லாம் வந்து பொன்மனன்லேருந்து எல்லாரும் அவங்களுக்காக இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இளைஞர்கள் பூரா பட்டாளமாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்காக அல்ல, நாடக நடிகர்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்க தலைமையில் நடிகர் சங்கத்தில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு தெரியுது. அதனால் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களுக்கு அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாடகம் இல்லைன்னா நடிகர்கள் இல்லை, நாடக நடிகர்கள் இல்லைன்னா சினிமா நடிகர்கள் இல்லை. நாடக நடிகர்களாக இருந்து சினிமா நடிகர்களானவங்க உருவாக்குனது அந்த நடிகர் சங்க கட்டடம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1965 நான் சினிமாவுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஏக்கர் தாண்டி ஒரு பொட்டல் இடம், அந்த வடகோட்டு பகுதியில் ஒரு சின்ன மேடை, சிமெண்ட் மேடை இருந்துச்சு. 10 அடிக்கு 10 அடி ஒரு ரூம் இருந்தது. ரூமுக்குள்ளே ஒரு டேபிள் இருக்கும், ஒரு அக்கௌண்ட் புக் இருக்கும், கலைவாணி NSK படம் ஒன்று அங்கே வரைஞ்சி வச்சுருக்கோம். இதுதான் நடிகர் சங்கத்துடைய அடையாளம். 1965 வெளியில் ஒரு மண்பானை இருக்கும், மேலே பிளைவுட் ஒன்று இருக்கும், ஒரு சாதாரண அலுமினியம் டம்ளர் இருக்கும். இந்த திறந்தவெளி மைதானத்தில் நாகேஷ், கோபாலகிருஷ்ணன், முத்துராம, நம்பியார் போனவங்களாம் வாலிபால் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க. இதுதான் 1965 துவக்கத்தில் நடிகர் சங்க இடம். அந்த இடத்துல கலை நிகழ்ச்சி நடத்தி இந்த நடிகர் சங்க சுவாமி சங்கர்தாஸ் அந்த கலைஞர் உருவாக்கியவர்கள் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த நடிகர்கள். நீ புரிஞ்சுக்கணும் யார் யார். சிவாஜி அவர்கள் வந்து களம் கண்ட கவிஞன் போட்டார், மனோகர் வந்து காடகமுத்திரின்னு போட்டார், சேவா ஸ்டேஜில் வந்து பாஞ்சாலி சபதம் போட்டாங்க, பாலச்சந்தர் நீர்க்குமிழி போட்டார், அப்பாவின் ஆசை TKS போட்டார். இப்படி இத்தனை பேர் KA தங்கவேல் நாடகம் போட்டாருங்க. முதல் நாள் வந்து KV மகாதேவன் இசைக்குழு, கடைசி நாள் MSV இசைக்குழு. இப்படி அத்தனை நாடக கலைஞர்களும் சினிமாவுக்கு சேர்ந்து அவங்களை உருவாக்குனது தான் இந்த நடிகர் சங்க கட்டடம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிவாஜி அவர்களை பற்றி என்னுடைய வயசுல பல பேர் தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு வாரம் நாடகம் இல்லை, ஒரே ஒரு வேளை சாப்பிடலான்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய வானிலையில் கூட்டாஞ்சோறு பண்ணாங்க, சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணாங்க. எல்லாம் வெடிய வச்சு எரித்து கடைசியில் பார்த்தா சாதம் கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் வேக்காடு பத்தலை, கொஞ்சம் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சா சரியாக போகணும்னு வேகமாக தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்றுறது கெரோசின். அந்த கெரோசின் ஊற்றி அன்று இரவும் சிவாஜி உள்பட அத்தனை பேரும் சாப்பிடாமல் படுத்திருக்கிறார்கள். அந்த சிவாஜி தான் கந்தன் கை படத்திலே வீரபாகவன் நடித்தார். இங்கே வந்திருக்கார் அசோகன் சார் பையன் வந்திருக்கான். அசோகன் சார் திருச்சியில் சென்ட் ஜோசப் படித்த மாணவர். அவர் வந்து சூரபத்மன் வேஷம் போட்டிருக்காரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாகு. APN கூப்பிட்றாரு, நாங்களாம் நாடகக்காரன் தான், ஷூட்டிங் போய் பாரு, நீ புதுசாக சினிமாவுக்கு வந்து பாருன்னாங்க. அங்கே போய் ஷூட்டிங் பார்த்தேன். ஆட்டுக்கடா மேசில் உட்காந்துருக்காரு சூரபத்ம. சிவாஜி வந்திருக்காரு. முருகனா யார் அவன், அவனை யார் என்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன், வேலன் வேதத்திற்கு சேலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு. கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் வதைத்த பின் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நான் ஆமாம், உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம், நீ யார்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் 1064க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேலவன் அனுப்பிய தூதுவன். தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இந்த பார், சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்ற பின் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகன் என்ன 1000 முகன் படைத்தவனானால் இல்லை. இந்த சூரனை வெல்ல இந்த உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை, என் ஐயன் கட்டளை இடலை, ஒன்னா உன்னை தொடரை போடான.
இதை பார்த்துட்டு 3 நாள் தூக்கம் இல்லை, இந்த ஆள் கூட எப்படி நடிக்க போறாமன்னு. 7 வயசுலேருந்து நடிச்சுட்டு வந்தாளுங்க. சரி போயிட்டு போய் இந்த பக்கம் பார்த்தா சிவாஜிக்கே வாத்தியார் இருந்தவர் ஒருத்தர், கேடி சந்தானம்னு பேர். அவர் பாட்டு எழுதுவார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்போ தான் புதுசாக வந்த பையன், காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உள்ளே வந்திருக்கான். அழகாக பாடுவார். 1000 நிலவேவான் எம்ஜிஆருக்கு பாட்டு பண்ண பையன் உள்ளே வந்திருக்கிறான். வந்தோடனே தம்பி ஒரு பாட்டு இருக்குது, இதை நீ வீட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் பண்ணாங்கன்னா, இல்லைண்ணா நான் ரெக்கார்டிங் தேட்டரில் பார்த்து பண்ணிக்க வேணா அப்படின்னா. ரெக்கார்டிங் தேட்டரில் இது சொல்ல முடியாது தம்பி, கொஞ்சம் கஷ்டமான பாட்டுன்னா. அது எப்படின்னா கஷ்டமான பாட்டுனார். ஏபிஎன் படிச்சு காட்டினார். அனங்கன் அங்கஜனன்பன் வசந்தன் மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா, கலம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே, ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா, நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா, அழகு தமிழே பழகுமிசையே அமுத நிலையே உனது செயலார் அந்தரங்க சென்று பாடுவார், சந்தலம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார், மனம் கொஞ்சம் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம், குணம் கொள்பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம், மன்னாவா கண்ணேவா, ஐயோ சாமி பாட்டை கொடு பாட்டை கொண்டு வாங்கிட்டு போய் வெடிய வெடியா படிச்சு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினா கண்காட்சி அந்த பாட்டு வரும். அப்புறம் கேபி சுந்தராம்பாள், உங்களுக்கெல்லாம் தாய் இல்லவா, கேபிஎஸ் தாய் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தியாகராஜ பாகவதர் வந்து தங்க பிளேட்ல சாப்பிட்டவர். இந்திய வரலாற்று எந்த நடிகனும் தங்க டம்ளர் வச்சு தங்க பிளேட்ல சாப்பிட்டவன் கிடையாது. அந்த தியாகராஜ பாகவதர் வந்து 750 ரூபா படத்துக்கு வாங்கும்போது இந்த கேபிஎஸ் அம்மையார் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியவர். ஞாபகம் வச்சுங்க, 1 லட்சம் ரூபாய். நம்மலாம் மைக் வச்சு கத்திட்டு இருக்கிறோம். 10,000 பேருக்கு இலங்கையில் போய் 1927 வித்தவுட் மைக் 10,000 பேருக்கு பாடின பொம்பளை அந்த கேபிஎஸ் பாட்டு. எஸ்ஜி கிட்டப்பா பாடினாங்க. 1.1% எஸ்ஜி கிட்டப்பா கூட பாடினாருன்னு ஒரு கல்யாணம் பண்ணாங்க. சேர்ந்து வாழ முடியல. 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, 3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. கடைசியில் செத்து போயிட்டாரு. விபூதி அடிச்சுட்டு வெள்ளச்சாலை கட்டிட்டு மூலையில் படுத்திருந்தவரை ஹசன்தாஸ் கம்பெனி அடிக்கிறது நம்ம சத்தியமூர்த்தி, வீர சத்தியமூர்த்தி காமராஜோட குருநாதரை கூட்டிட்டு போய் மகா கலைஞர் நீ உன் வாழ்க்கை வீணா போகலாம் கூட்டிட்டு போய் வெள்ள ஆம்பளை வேஷம் போட்டு நந்தனாரில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு கேபி சுந்தராமன். ஞாபகம் வச்சுங்க, 1934 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்புறம் இவர் எஸ்.எஸ். வாசன் படம் எடுத்தாரு, ஔவையார் படம் எடுத்தாரு. ஔவையார் சங்க காலத்திலிருந்து 3 ஔவையார் வந்து 3 ஔவையார் சேர்த்து படமா எடுத்து 6 ஆண்டுகள் படுத்தாரு. அந்த 6 ஆண்டுகள் எடுத்திருக்க கேபி சுந்தராம்பாள் 4 லட்சம் ரூபாய் 1953 4 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை கேபிஎஸ் அவர்கள் தான். அந்த அம்மா 64 வயசுல இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. மூச்சு வாங்குது தம்பி, இவன் தீசம் சதிசம் கண்டம்னு 3 ராகத்தில் பாட்டு போட்டுருக்கான். குன்னக்குடி வைத்தியநாதன். ஏபிஎன் மூச்சு வாங்குதாப்பா, யாருப்பா இல்லை சிவன் வேஷம் போட்டு நடிக்க போகிறவன் இல்லைம்மா, அது பார்வதி வேஷம் போட்டு எம்எல் வசனம் மாதிரி பொண்ணு வித்யா தெரியும், சின்ன பிள்ளை ஆடிட்டு இருக்குது, சிவன் வேஷம் போட்டு ஆடுறியா நீ சொல்லவே இல்லையேன்னாங்க. அது கோயம்புத்தூர் பையன் ஒருத்தானா, அவனுக்கு டான்ஸ் தெரியுமா, அவன் தெரிஞ்சுக்குவானா. ஆக நான் சாகர கூட நீ பாட்டு எடுக்க மாட்டேன். கூப்பிட்டு ஏபிஎன் கூப்பிட்டு பாரு அம்மா அவங்க சந்தேகப்படுறாங்க, இனி என்ன பண்ணுவே தெரியாது, 15 நாள் இல்லை 20 நாள் நீங்கள் ஒத்திகை பார்த்து வித்யாவோட பிரமாதம் எப்போ ஆடுறான்னு சொல்கிறேன், அன்றைக்கி தான் ஷூட்டிங்னு சொல்லி இங்கே யோகலட்சுமி கல்யாண மண்டபத்தில் காலையில் 6 மணிக்கு 9 மணிக்கு போயிட்டாங்க. 6 வரைக்கும் 15 நாள் ரிஹர்சல் பார்த்தேன். அப்படி பாடி ஆறு தான் கேபி சுந்தராம்பாள் அவர்கள் எனக்காக 1964 பாடின பாட்டு, கண்ணதாசன் எழுத பாட்டு. தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளந்துடையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் பேரன் பற்றுத்தரும் பரமன் துணை என சுற்றத்தொரு மனிதர் குலம் ஒரு இசை பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெருவாள் அவர்கள் முறவாட, திக்கு பல திமிதி மிதிமையின தக்க துணை தகதக தகவன தட்டக்கள் அலை நடமிடு உலகாட, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாடவா, 7 செய் நாடகம் முத்தமிழ் நம்மிலே இயங்கியே நடமாடவா, அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலழகில் காடுபொடி யாகவன அம்மையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்கும் உலகம் நடகாடவா, உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஆடவா நடமாடவா.
1972 KBS எனக்காக பாடின பாட்டு. இந்த நாடக கலைஞர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கிய இடம் நடிகர் சங்கம். அந்த கட்டடம் காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி, ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி சுறுசுறுப்பாக இயங்குறவங்க இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியம். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுடைய பர்சனலான எல்லா விஷயங்களையும் தயவு செஞ்சு கேளுங்க. உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் என்ன சொல்லுவாங்களோன்னு நாங்கள் பயப்படக்கூடாது. அதே மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருப்போம், யதார்த்தமாக இருப்போம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ஹைஃபையெல்லாம் இருக்க மாட்டோம். அந்த அளவுக்குலாம் இல்லை. நாங்கள் சாதாரண நடிகர்கள் தான். எங்களை உங்கள் வீட்டு, நான் எப்படி இவங்களை எல்லாரையும் நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்கன்னு சொன்னோமோ அந்த மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்களா எங்களை நீங்களாவது ட்ரீட் பண்ணுங்க. நீங்க எங்களை சொந்த பந்தங்களா நினைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த விதத்திலையும் தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த தயக்கம் இல்லாம நாங்க எந்த நிமிஷமும் உங்களை ரீச் பண்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் நடந்துக்கணும்னு உங்க சார்பா நான் இவங்க கிட்ட ஒரு மனு கொடுக்குறேன். அதுதான் நம்ம எல்லாருக்குமே வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற ஒரு கூட்டத்தை எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் அலைகடல் என திரண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த அலைகடல் சங்கத்தின் அழுக்கை எல்லாம் அடித்துக் கொண்டு செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாயிரத்தி 13 மிக வீரியத்தோடு அல்ல, மிக யதார்த்தமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இது என்றும் ஒரு இயக்கமாகத்தான் இருக்கும். 2013 மிக எளிமையாக இந்த கட்டிடத்திற்கு என்னவானது, ஏன் இப்படி கிடக்கிறது, அதன் காரணங்கள் என்ன, அதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களால் முடிந்தால் அதில் பங்கு பெற விரும்புகிறோம். சட்ட சிக்கலிலிருந்து மீட்டு அதை நமக்கு நாமே கட்டிக்கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எளிய கேள்வியாக இருக்கிறது. இதோ இன்று இவ்வளவு சக்தி கூடியிருக்கிறது. இந்த முழு சக்தியை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்க தயாராக இருந்தோம். நாங்கள் உங்களோடு சேர்கிறோம், நாங்கள் கட்டித் தருகிறோம், நீங்கள் ரிப்பன் வெட்டுங்கள் என்று திரு சரத்குமார் அவர்களையும் ராதா ரவிகளையும் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டோம். இந்த சக்தியை அவர்கள் புறந்தள்ளினார்கள். அதற்கு அவர்களுக்கு எங்கள் நன்றி. இந்த சக்தியை உதாசீனப்படுத்தியதால் தான் நாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு சக்தியை எங்களாலேயே கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த குழந்தைகள் வேலை செய்வதை நான் ஒரு வயதான தாத்தா போல் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு நிரந்தரமான ஒரு முகவரி இல்லை. சில சமயம் விஷாலில் ஆபீஸிலே, சில சமயம் கார்த்திக் ஆபீஸிலே, அங்கே போய் இறங்கினால் காலியாக கிடைக்கிறது. ஒருவேளை அங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இல்ல அவங்க சூர்யா ஆபீஸ்ல இருக்காங்கன்னு மாறி 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 போனோம். இந்த குழந்தைகள் உட்கார போதுமான சேர்ல தரையில உட்கார்ந்து எழுதுறாங்க, ஒவ்வொருத்தருக்கா போன் பண்றாங்க, நோட் எழுதுறாங்க, சார் நீங்க இதுக்கு போன் பண்ணிக்கலான்றாங்க. இந்த சக்தியை எப்படி நீங்கள் புறக்கணித்தீர்கள்? எத்தனை ஆண்டு காலமாக இந்த சக்தி குப்பையில் அடங்கி கிடந்தது. ஏன் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை? ஏன் எப்பொழுதுமே ஒரு பிளவை மிக ஆழமாக பதிக்கிறீர்கள்? நாடகக்காரர்களுக்கு சினிமாக்காரர்கள் பிடிக்காது, சினிமாக்காரர்களுக்கு நாடகக்காரர்கள் பிடிக்காது என்று எப்படி இந்த துவேஷத்தை வளர்த்து இன்று சிவனையும் சக்தியையும் தனித்தனியாக பிரித்து வைத்தீர்கள்? இன்று நன்று திரு ராதா ரவி அவர்களே, எங்களை நாய் என்று அழைத்தீர்கள். காளை அண்ணன் அவர்கள் எங்களை நாய் என்று அழைத்தார். ராதா ரவி என்ன நீ பெரிய கேசமா என்று கேட்டார். அப்பொழுது கோபம் வந்தது. அந்த கோபத்தின் விளைவு இன்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மீண்டும் திரு ராதா ரவி அவர்களுக்கு, திரு காளை அவர்களுக்கு எங்கள் சிறந்தாண்டு நன்றி. நீங்கள் எங்களை தட்டி எழுப்பினீர்கள். இதோ இந்த காலையிலிருந்து என்னுடைய தோழர்கள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் மீச முறுக்கிக்கிட்டு இருக்கீங்க, தலைவர் ஆயிட்டீங்களான்னு. நன்றி, அவர்கள் தான் என்னை மீசை முறுக்க வைத்தார்கள். நான் அதுக்கு முன்னால எனக்கு பெரிய வீரன், நான் பாட்டு தொங்கு மீசை வச்சுக்கிட்டு அழுக்கா ஒரு ஜிப்பா போட்டிருக்காங்க. நன்றி. இந்த செயலை நாங்கள் கையில் எடுத்துக் கொண்ட பொழுது
நண்பர்களே, நாங்கள் இங்கே ஜோடனை வார்த்தைகள் கொண்டு சொல்லவில்லை. நிஜமாக பல இரவுகள் உட்கார்ந்து யோசித்தோம். என்ன பிரச்சனை இவர்களுக்கு? ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்தோம். இதோ ஒரு மரபுக்காக இதில் 40 கருத்துக்கள் தான் இருக்கின்றன. 100 கருத்துக்கள் நாங்கள் பட்டியலிட்டிருக்கின்றோம். மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை முழுவதுமாக போடவில்லை. இது ஒரு பெரிய பனிக்கட்டியின் நுனி. ஒரு மரபு. தேர்தல் என்றால் அதற்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மரபு, அதற்காக இங்கு பட்டியலிட்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இதனுடைய கிளைகளாய், இதனுடைய கிளைவேர்களாய் பல திட்டங்கள் ஒளிந்திருக்கின்றன. இதோ உங்களுக்கான. அப்புறம் என்னுடைய சொந்த விவகாரம். சமீபத்திலே ஒரு என் மனதை அல்ல, என்னை மிகவும் சலிப்பூட்டுகின்ற ஒரு வார்த்தை. நான் நாடக நடிகர்களை மிகவும் கேவலமாக பேசுவேன் என்று. என்றும் என நான் நாடகக்காரன் என்பதுதான் எனக்கு பெருமை. இதோ போன வாரம் பட்டணத்தில் பூதம் என்ற நாடகத்தில் நடித்தேன். 6-7 வருடங்களுக்கு முன் ஆதித்ய கரிகாலனாக பொன்னியின் செல்வனில் நடித்தேன். ஷேக்ஸ்பியரின் மறுவாக்கமான தமிழில் மறுவாக்கம் செய்யப்பட்ட பட்டத்தில் நடித்தேன். எத்தனை நாடகங்கள் நான் பட்டியலிட்டிருந்த இந்திரா பார்த்தசாரதியின் உலக புகழ்பெற்ற அவுரங்கசீபாக நடித்தேன். பல 100 பள்ளிகளில் நாடகத்தை கட்டாயமாக குழந்தைகளுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டும். அது ஒரு மனவள கலர்ச்சி. 100 பள்ளிகளில் நான் போய் சொல்ல முடியாது. நண்பன் பசுபதி இங்கு இருக்கிறான். நான் எப்படி ஒரு நாடக நடிகனை சொல்லுவேன்? அவனுடைய வழி எனக்கு தெரியும், அவனுடைய சந்தோஷம் எனக்கு தெரியும், அவனுடைய வீம்பு எனக்கு தெரியும். அவன் தான் இன்று என்னால் ஒரு படத்தில் சிறப்பாக நடிக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் நான் பல 100 நாடகங்களில் நடித்தது. நான் எப்படி என் தாயை நிந்திக்க முடியும்? என் தாயை எப்படி அவள் அழுக்கானவள் என்று சொல்ல முடியும்? அவள் குளிக்காதவள் என்று சொல்ல முடியும்? ஆகவே நண்பர்களே, எங்கள் மீது வைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை. எங்கள் மீது கரை வீச ஒரு மைத்துளி இல்லை. அவர்கள் பொய் சொல்லுவார்கள். தயவு செய்து நம்பாதீர்கள். உண்மையில் சொல்லுகின்றேன், இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரும் வளமான நாட்கள், ஒவ்வொரு நாளும் பல லட்சங்கள். ஆனால் அந்த பல நாட்களை உங்களுக்காக அவள் செலவழித்திருக்கிறார்கள். ஆக தோழர்களே, நான் பெரியவர்களின் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது தேர்தல் வழக்கமாக தேர்தலில் வாக்குறுதிகள் அளிப்பது போல் அல்ல. இதில் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த விழைகிறோம். அதற்காக உழைப்போம். அதற்காக உடனே இந்த மந்திரஜாலம் பண்ண மாதிரி, மந்திர காலின்ற மாதிரி ஒரே நாள் நடக்காது. உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும். நாங்கள் எங்கள் கையில் எதிர்பார்ப்பது அதிகாரம் அல்ல. நாங்கள் வேண்டுவது எங்களுக்கான ஒரு பொறுப்பு. நாங்கள் அதை அதிகாரமாக பயன்படுத்த மாட்டோம். உங்களுக்காக நாங்கள் கனவு காண்கிறோம். உங்களுக்காக அந்த கனவை நாங்கள் நனவாக்க விரும்புகிறோம் என்பதுதான் இதன் தாற்பயம். உண்மையை சொல்வோம், உறக்கச் சொல்வோம், உறுதியாய் நிற்போம். அன்பிற்குரிய கலையுலக உறவுகளுக்கு வணக்கம். வருகின்ற அக்டோபர் 18 நடைபெறுகின்ற நமது சங்க தேர்தலில் பாண்டவர் அணியில் நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த தேர்தலுக்கு பின் எங்களுக்கு முன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதை நம் முன்னோர்கள் ஆத்மாக்களின் வழிகாட்டுதலோடு எதிர்கொள்வோம். இந்த சங்கத்தை உருவாக்க நம் முன்னோர்கள் என்ன கனவு கண்டார்களோ அதை நனவாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். உங்களுக்கும் இந்த சங்கத்திற்கும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையே தேர்தல் அறிக்கையாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். நன்றி. என்றும் ஆத்மம் பூக்கும் கனவுகளுடன் பாண்டவர் அணி. எங்களுடைய முதல் கடமை, நீதிமன்றத்தில் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் சங்க நலத்தை மீட்டெடுப்போம். செயற்குழு பொதுக்குழுவின் ஒப்புதலோடு எஸ்பிஐ அதோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து நமது சங்க நலத்தை நமதாக்குவோம்.
அறக்கட்டளையின் சட்டத்துக்கு புறம்பாக 2 பேர் மட்டுமே கொண்டு செயல்பட்ட அறக்கட்டளையை சட்டப்படி மூத்த கலைஞர்களை கொண்டு 9 பேரை நியமிப்போம். நமது சங்க நிலத்தில் புதிய கட்டிடம் கட்ட வெளிப்படையான அணுகுமுறையுடன் சிறப்பு குழு அமைத்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும். யார் வேணாலும் வந்து கணக்கு கேட்கலாம், எவ்வளவு வாங்கணும்னு சொல்லி எவ்வளவு செலவு பண்ணணும்னு கேட்கலாம். கட்டப்படும் புதிய கட்டிடம் நமது சங்க உறுப்பினர்களுக்கு பயன்பெறும் வகையில் அரங்கமும் அதே சமயம் வருமானம் தரும் வகையிலும் சிறப்பு குழு அமைத்து திட்டமிடப்படும். கட்டிடம் கட்டுவதற்கும் நலத்திட்ட உதவிகளுக்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்த பாண்டவர் அணி சார்பில் உடனடியாக ஒரு திரைப்படம் எடுத்து நடிகர் சங்கத்துக்கு நன்கொடையாக வழங்கப்படும். தோழர்களே, என் பிள்ளை விஷால் 1000 நாடக நடிகர்கள் மத்தியில் கூறுகிறான், நாங்கள் நடித்து தருகிறோம், என்னால் 40 கோடி ரூபாய் புரட்டி தர முடியும், நாம் ஏன் மற்றவர்களும் கையேந்த வேண்டும்? ராதா ரவி சொல்றாரு, நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம்? 40 கோடி ரூபாய் அவருக்கு பிச்சையாக தெரிகிறது. இதுவரை கடந்த நிர்வாகத்தால் செய்யப்பட்ட செலவுகளை மீண்டும் தணிக்கை செய்து தவறுகள் சீர் செய்யப்படும், அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். நடிகர் சங்கத்தின் உறுப்பினராக கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும். ஏஆர்ஓக்களை, ஏன்னா இதுவரைக்கும் இந்த தகுதி இந்த பிரிவில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்ன கட்டணம் கிடையாது. இங்க இத்தனை பேர் மெம்பர் ஆயிருக்காங்க, ஒருத்தரும் முறையா ஒரே கட்டணம் கட்டினதில்லை, ஆளாளுக்கு ஒண்ணு கட்டியிருக்காங்க. ஏஆர்ஓக்களை துணைவதிகளின் கீழ் கொண்டு வந்து அவர்களை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்படுவதோடு அவர்களின் பணி, செயல், பணப்பட்டுவாடா அனைத்தும் முறைப்படுத்தப்படும். இது என்னன்னு மெட்ராஸ்ல இருக்க ஆர்டிஸ்ட்லாம் நல்லா தெரியும். திரைத்துறையில் ஏஆர்ஓ மூலம் செல்லும் துணை கலைஞர்களுக்கு படப்பிடிப்பு முடிந்ததும் உடனடியாகவோ அல்லது சங்க வழி சம்பளமாகவோ கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும். தோழர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் இந்த ஒரு வாக்கை நாங்கள் கொண்டு வருவதற்கு காரணம், ஒரு வயதான மூதாட்டி 12 வருட சம்பள பாக்கியை கையில் வைத்திருக்கிறாள். 12 வருட 12 வருடமாக என்றோ உழைத்த ஒரு உழைப்பிற்கு இன்னும் பாக்கி இருக்கிறது. பல படங்களுக்கு, பல கோடி படங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணதாக சொல்லுகிறார்கள். ஏன் இந்த 200 ரூபாய் அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை? நாங்கள் சொல்லுகிறோம், எல்லா நம்பிக்கையிலும் இருக்கிறது. ஒரு உழைப்பாளியின் வெற்றி வியர்வை காயும் முன் அவனுக்குடைய கூலியை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 12 வருடங்களாக வியர்வை காயாமல் இருக்கும். அதிகபட்சம் ஒரு மாதத்தில் உங்களுக்கு உங்கள் உழைப்பிற்கான ஊதியம் நாங்கள் தருவோம். முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் உறுப்பினர் பட்டியல்களை புகைப்படத்துடன் முழு விவரம் முறைப்படுத்தப்படும். தோழர்களே, இந்த சங்கத்தில் என்னுடைய சக அங்கத்தினர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு மறுக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் கேட்டோம். என்னுடைய சங்கத்தின் சக உறுப்பினரை தெரிந்து கொள்ள நாங்கள் 22 லட்சம் ரூபாய் வழக்கு மட்டத்தில் செலவு செய்து நீங்கள் எல்லாம் யார், உங்கள் விலாசம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் முழு விவகாரத்தை கேட்டோம். அவர் அந்த அலுவலக அதிகாரி சொல்லுகிறார், நிறைய பொம்பளைங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கு சார், அவங்க வயசு தெரிய விரும்ப மாட்டாங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கும். ஆக முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் உறுப்பினர் பட்டியல்களை புகைப்படத்துடன் முழு விவரம் முறைப்படுத்தப்படும். நடிகர் சங்கத்தின் இணையதளம் உருவாக்கப்படும். அதன் மூலம் இயக்குனர், தயாரிப்பாளர், தயாரிப்பு நிர்வாகி இவர்களுக்கு பரிந்துரை செய்து உரியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தரப்படும். நடிகர் சங்கத்தின் உள்ளே உணவகம் ஒன்று உருவாக்கப்படும். அதில் குறைந்த விலையில் உறுப்பினர்களுக்கு உணவு வழங்கப்படும். இதை படிக்கும்போது என்ன ஞாபகம் வருது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அங்க போய் நாய் மாதிரி அடிச்சுக்காத, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, சங்கத்துல என்னன்னு தெரியல. நமது சங்க உறுப்பினராக உள்ள நாடக கலைஞர்களை
திரைக்கலைஞர்களை அனைவருக்கும் இன்சூரன்ஸ் திட்டத்தில் கொண்டு வருவோம். துணை நடிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை தரும் சின்னத்திரை நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு மேலும் வாய்ப்பை பெற்றுத்தர சின்னத்திரை இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் பரிந்துரை செய்வோம். சின்னத்திரையில் உள்ள நமது சங்கத்தை சார்ந்த நடிகர்களுக்கு பெரிய திரையில் வாய்ப்பை பெற்றுத்தர திட்டமிடப்படும். உறுப்பினர்களின் சந்தா தொகையை வருடா வருடம் புதுப்பிப்பதற்கு பதிலாக 3 வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பித்து தருமாறு பொதுக்குழு விதிகள் எடுக்கப்படும். இது என்ன பெரியன்னா, ஒரு மெம்பரு, அந்த மெம்பர் பேரு உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மெம்பர் நான் 10 வருஷ சந்தா தொகையை ஒரே நாளில் கட்டிடுறேன். இல்லை நீமா வருஷம் தான் கட்டணுன்றாரு. இல்லை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அதை வாங்க வைக்கிறதுக்கு சங்கம் 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கு. 240 ரூபாய் விவகாரத்துக்கு. அதே யாரு அந்த வழக்கு? பூச்சி முருகன் தான். ஆக உங்கள் வசதிப்படி வருடத்திற்கு 12 ரூபாய், இல்ல இப்ப எனக்கு 120 ரூபாய்க்கு 10 வருடத்துக்கு மொத்தமா சேர்த்து கட்டுறேன்னா கட்டுங்க. இவர்களுக்கு என்ன வசதி என்றால் 12 ரூபாய் வருடா வருடம் கட்ட வேண்டும். நீங்கள் மறந்து விடுவீர்கள். 2 வருஷம் விட்டா காடை தூக்கிட்டு அது இன்னும் பெரிய சலுகை பண்ற மாதிரி 2 வருஷம் கட்டல நான் உன்னை திரும்பி சேர்க்கிறேன்னு திரும்பி சேர்க்கிறது இன்னும் பெரிய சலுகை சொல்ற மாதிரி. நீங்க எப்போ உங்க கிட்ட காசு இருக்கோ அப்போ எத்தனை வருஷத்துக்கு வேண்டுமானாலும் நீங்க கட்டலாம். இருபத்தைந்து வருடம் தொடர்ந்து சந்தா கட்டிய தொழில்முறை நடிகர்கள் ஆயுட்கால உறுப்பினர்களாக சட்ட விதிகள் திருத்தப்படும். 25 வருஷம் நீங்க மெம்பரா இருந்தா அது எந்த பிரிவுல இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப் மெம்பர் ஆயிருங்க. 25 வருஷத்துக்கு மேல என்ன ஈமச்சடங்கு உதவி, திருமண உதவி, கல்வி உதவி போன்றவை உயர்த்தி கொடுக்கப்படும். மூத்த நாடக நடிகர்களுக்கு மாதம் ஓய்வூதியமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வைப்பு நிதியாக உள்ள ரூபாயின் மூலம் வருமானத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் குறிப்பிட்ட மருத்துவமனையில் முழு உடற்பரிசோதனை செய்ய உறுப்பினர்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும். குடும்பத்தால் கைவிடப்பட்ட மூத்த கலைஞர்களுக்கு சங்கம் சார்பாக அசோசியேஷன் ஓல்டேஜ் ஹோம் ஒன்று உருவாக்கி அதில் தங்க வைத்து தாய் தந்தை போல பராமரிக்க ஏற்பாடுகள் செய்து தரப்படும். பெரும் நகரங்களில் நடக்கின்ற பொருட்காட்சியை சார்ந்து இருக்கின்ற நாடக நடிகர்களின் ஊதியத்தை அரசாங்கத்திடம் பேசி உயர்த்தி தர முயற்சி எடுக்கப்படும். தமிழகமெங்கும் நாடக உலகை சார்ந்து இருப்பவர்கள் வெளியூர் பயணம் செய்ய ரயில் பயணத்தில் உள்ளது போல் அரசு பஸ்களில் மேலும் சலுகை கட்டணம் பெற்றுத்தர முயற்சிப்போம். வெளி மாநிலங்களில் உள்ள நடிகர் சங்கங்களில் உள்ள சிறப்பு திட்டங்களை கண்டறிந்து நமது சங்கத்திலும் அவைகளை செயல்படுத்துவோம். தமிழகமெங்கும் உறுப்பினராக உள்ள நாடக கலைஞர்களின் வேடத்திற்கு ஏற்ப புதிய உடை, மேக்கப், இசைக்கருவிகள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படும். தோழர்களே, இந்த கூத்து, நான் செங்கல்பட்டுக்காரன், நாடகங்களோட கூத்துல எனக்கு பயங்கர ஈடுபாடு. அவனுக்கு என்ன ஒரு கலா ரீதியான ஒரு உபகரணம் வேணுமோ அதுக்கு பணம் இல்லாம அவன் பிளாஸ்டிக் யூஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு அதை மெயின்டைன் பண்றது ஈஸி, அது கிடக்கும். அப்புறம் அந்த கதாயுதம் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு அழகான விஷயம். அந்த கதாயத்தை தூக்கி பீமா வரும்போது எவ்வளவு அழகா இருக்கும். பாவம் அவனால மெயின்டைன் பண்ண முடியாது. ரெண்டு எவர் சில்வர் அந்த பாத்திரங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு போல்ட் போட்டு ஒரு ராடு வச்சிருக்கான். இது அழகியலுக்கு முரணானது. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முறையாக அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். தொன்மையான நாடக கலைகளை வளர்த்து வரும் சிறந்த 2 நாடக குழுவையும் சிறந்த நடிகர்களில் 3 பேரையும் வருடா வருடம் தேர்ந்தெடுத்து சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் என்ற விருதும் ஊக்கத்தொகையும் கொடுத்து கௌரவிக்கப்படுவார்கள். மத்திய மாநில அரசு விருது பெறும் திரைப்பட கலைஞர்களை சங்கத்தின் மூலம் கௌரவப்படுத்தி பாராட்டு விழா நடத்தப்படும். ஒரு கலைஞனுக்கு பல கோடி ரூபாய் வாங்கினாலும் நீ சூப்பரா நடிச்ச சார்னு சொன்னா அதுதான் சந்தோஷம். அந்த விழாக்கள் அடிக்கடி நடக்கணும். வெளியூர் நாடக கலைஞர்கள் சென்னையில் தங்குவதற்கு தங்கும் வசதிகள் செய்து தரப்படும். நாங்க இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து கட்ட போற புது கட்டிடத்துல பாருங்க,
சும்மா சினிமா நடிகர்களே காசு போட்டு கட்டுவான்னு சொல்லாதீங்க. ஆளுக்கு ₹1 நீங்க வந்து கொடுக்கணும். சரியா? ஏன்னா சினிமாக்காரன் கட்டி கொடுத்தான்ற இழிவு வேணாம். நானும் என்னால முடிஞ்சது ஒரு செங்கல் அதுல இருக்குடா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கணும். ஒவ்வொரு செங்கல் தருவீங்களா? ஓகே. நாம கட்ட போற அந்த மண்டபத்துல, நாம கட்ட போற அந்த கட்டடத்துல, அதை நான் சொல்றேன். வந்து தங்கறதுக்கு ஒரு 25 பேர் தங்கறதுக்கு அடிப்படை வசதி, ஆனால் மிக காற்றோட்டமான ஒரு இது இருக்கும். தோழர்களே, நாங்கள் ஏன் இந்த கட்டிட விஷயத்தை இவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொண்டோம்? ஏன் அந்த கட்டிடத்திலே 20-25 நாடக நடிகர்கள் தங்க வேண்டும் என்று கனவு காண்கின்றோம் என்றால், இவர்கள் ஒப்பந்தம் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சதுர அடி கூட நம்முடைய தென்னிந்திய நாடக சங்கத்திற்கு இல்லை என்பதால் எங்களுடைய கோபம். ஒரு சதுர அடி. நான் பலமுறை படித்தேன், எப்படி இப்படி ஒரு ஒப்பந்தம் போட முடியும் என்று. படித்து பார்க்கிறேன். இன்னொரு என்னுடைய நண்பரை வைத்துக் கொண்டு திரும்பியும் படிக்கிறேன், தமிழ் படித்து பார்க்கிறேன். ஒரு சதுர அடி தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு அந்த கட்டிடத்தில் கிடையாது. உங்களுக்கு உண்டு. 25 பேர் என்றால் 2 குழுக்கள் வந்து தாராளமாக அழகாக தங்கிவிட்டு கீழே உணவருந்தி விட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு திருப்பி செல்லலாம். ஓகேவா? திறமையுள்ள கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய கலைமாமணி, பத்மபூஷன், பத்மஸ்ரீ போன்ற விருதுகளுக்கு தகுதியானவர்களை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பரிந்துரை செய்வோம். நாடகம் இல்லாத காலகட்டங்களில் நாடக கலைஞர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். தோழர்களே, நாடக நடிகர்கள் நாடகத்தை விடக்கூடாது. அவர்களுக்கு சீசன் இல்லாத காலகட்டங்களில் அவர்களுக்கு சிறப்பான பட்டறைகள் நடத்தி சினிமாவில் நடிப்பது எப்படி என்று சொல்லி தந்து, சீசன் இல்லாத காலங்களில் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் வாங்கி தரப்படும். நடிகர் சங்கத்துக்குள் கேமரா எடிட்டிங், இசை கோர்ப்பு கொண்ட ஒரு திரைப்பட பிரிவு உருவாக்கப்படும். அதில் இளம் நடிகர்களை கொண்டு நாடகம், திரைப்படம் சார்ந்த மூத்த கலைஞர்களை பேட்டி எடுத்து ஆவணப்படம் உருவாக்கப்படும். நமது சங்க நிலத்தை அடமானம் வைக்காமலேயே மாதம் 30 லட்சத்திற்கு மேல் வருமானம் வருவது போல் கட்டிடம் கட்டப்படும். நடிகர் சங்கத்தின் மூலம் சின்னத்திரை தொடர் எடுத்து அதன் மூலம் உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பும் சங்க பொருளாதாரமும் உயர திட்டமிடப்படும். 2 டப்பிங் எடிட்டிங் தியேட்டர் நடிகர் சங்க கட்டிடத்தில் கட்டப்படும். விளம்பரப்படம் எடுப்பதற்கான ப்ளூமேட் அரங்கம் ஒன்று உருவாக்கப்படும். 10 கேரவன்கள் வாங்கி வாடகைக்கு விடப்படும். அதன் மூலம் வருகின்ற பொருளாதாரத்தை நாடக கலைஞருக்கு உதவிக்காக வைக்கப்படும். இந்த பசங்கள்லாம் சேர்ந்து, உங்களுக்கு தெரியாது, இந்த பசங்கள்லாம் சேர்ந்து வருஷம் கிரிக்கெட்ல ஆடுறாங்க. அதுல 25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு உங்களுக்கு வருது. அது அந்த 25 லட்சம் ரூபாய் வருது. அது எப்படி செலவு பண்ணப்படுதுன்னு எனக்கு தெரியாது. நாங்க எப்படி செலவு பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும். சிசிஎல் மூலம் வருகின்ற தொகையை அந்நிறுவனத்திடம் உயர்த்தி கேட்கப்படும். அத்துடன் தனிப்பட்ட முறையில் நட்சத்திர கிரிக்கெட் நடத்தி நிதி திரட்டப்படும். நடிகர் சங்கத்தின் நிலத்திற்காக முதலில் குரல் கொடுத்த நடிகர் சங்க நிலத்திற்காக முதலில் குரல் கொடுத்த சிங்கமுருகன், இது சிங்கமா பூச்சியா? இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சவர் எப்படிங்க பூச்சியா இருக்க முடியும்? நான் பூச்சிக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன். அதை விட திரு பூச்சி முருகன், திரு குமரிமுத்து, திரு காஜா மொய்தீன், திரு RM சுந்தரம் ஆகியோர் மேல் நடிகர் சங்கம் போட்ட வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்படும். திரு JPR, திரு ஐசரி கணேஷ் மூலம் உதவித்தொகை பெற்று வரும் உறுப்பினர்களின் உதவித்தொகை உயர்த்தி தர முயற்சி எடுக்கப்படும். SRM நிறுவனர் திரு பச்சமுத்து அவர்கள் மூலம் நமது உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவிகள் வாங்கி தரப்படும். இன்னொன்னு இருக்கா?
நமது நடிகர் சங்க உறுப்பினர்களின் குழந்தைகள் ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுபவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும். மேலும் அவர்களின் மேல் படிப்பிற்கான உதவிகளும் நமது சங்கத்தின் மூலம் செய்து தரப்படும். குருதட்சணை என்ற பெயரில் சிறப்பு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை முதல் பொதுக்குழுவில் என்னவென்று அறிவிப்போம். முதல் கையெழுத்து தான் சஸ்பென்ஸ். எல்லாவற்றிற்கும் மேலாக என் தோழர்களே, என்னுடைய தோழிகளே, நலிந்த என்கின்ற ஒரு வார்த்தையை இந்த சங்கத்தில் சேர்ந்த 27 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நடிகர் சங்கத்தின் அகராதியில் இருந்து அந்த வார்த்தை தூக்கி எறியப்படும், கொளுத்தப்படும். 3 ஆண்டு காலத்திலேயே நான் சொல்லுகின்றேன், 3 ஆண்டு காலத்திலேயே நலிந்த என்ற வார்த்தையை மீண்டும் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் காதில் விழக்கூடாது.